வைன் ஷாப் எடுக்க கூடாதுப்பா. எதுக்கு எடுக்கணும்? மழுக்கு நிற்கும் சரக்கு பிரியர்கள். ஜாதியினால் புகாரை ஏற்க மறுக்கும் அதிகாரிகள். இந்த ஜாதின்றதுனால எடுக்க மாட்டேன்றாங்களா என்னன்னு தெரியலன்னு சொல்றேன். பாதுகாப்புக்காக கேள்வி எழுப்பியும் பெண்களின் அவல நிலை. பதில் சொல்லுமா இந்த அரசு? சரக்கு கடையை எடுக்க சொல்லி புகார் கொடுத்தும் ஜாதிய காரணமா வச்சு நடவடிக்கை எடுக்கலன்னு ஆவேசம் அடைஞ்சதுனால பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை ஒன்றியம் சேர்ந்த ஒட்டுப்பட்டி ஊராட்சியில தான் இந்த பரபரப்பு சம்பவம் நடந்திருக்கு. இத பத்தி அந்த பகுதி மக்கள் கிட்ட கேட்டபோது இங்க நிறைய குடும்பங்கள் வசிச்சுட்டு வராங்க. அப்படி இருக்கும்போது பக்கத்துல இருக்க சரக்கு கடையில வந்து குடிக்கிறவங்க ரோட்ல போகும்போதும் வரும்போதும் தகாத வார்த்தைகள் பேசி திட்டுறதாவும் மேல விழுறது பெண்கள் கிட்ட மல்லுக்கு நிக்கிறதுன்னு நிறைய தொல்லைகள் கொடுத்துட்டு வராங்க. அதனால இந்த சரக்கு கடைய வேற இடத்துக்கு மாத்துங்க, இல்லனா எடுத்துருங்கன்னு அந்த பகுதி மக்கள் கோரிக்கை வச்சிருக்காங்க. பலமுறை கலெக்டர் ஆபீஸ்ல புகார் கொடுத்தும் அதிகாரிகள் வந்து பார்க்கிறாங்களே தவிர எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஒருவேளை ஜாதிய காரணமா வச்சு நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்களான்னு அந்த பகுதி மக்கள் சந்தேகத்தோட கேள்வி எழுப்பியிருக்காங்க. பேட்டி எடுத்துட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு வந்த 2 சரக்கு பிரியர்கள் வாக்குவாதத்துல ஈடுபட்டிருக்காங்க. அவங்கள ஒருத்தர் குடிச்சிட்டு ஜாதி பேர் சொல்லி பேசுறதும், இன்னொருத்தர் எதுக்கு வைன் ஷாப் எடுக்கணும்னு சொல்ல தூரமா போட்டா நாங்க என்ன அங்க வரைக்கும் நடந்து போறதான்னு வாக்குவாதத்துல ஈடுபட்டிருக்காங்க. இந்த வீடியோ பார்க்கிறப்போ பட்ட பகல்ல பேட்டி எடுத்துட்டு இருக்கும் போதே சரக்கு பிரியர்கள் அட்டகாசம் இப்படி இருக்கு. அந்த பெண்கள் தினமும் அவங்களோட தொல்லையை எப்படி சமாளிப்பாங்கன்னு கேள்வியும் எழுந்திருக்கு. அந்த பெண்கள் என்ன சொல்லிருக்காங்கன்னா, நாங்க கொடுத்த புகாருக்கு அரசு கூடிய சீக்கிரமா நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க.